ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. You will never, ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. It has never been done in 3,000 years. Never, ever. The only way it has always been ruled by conversation and negotiation. இப்போதான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எல்லாருமே இந்த டைலாக்கை, இந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாவிலையும் ரொம்ப ட்ரெண்டான வீடியோ. நம்ம எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சு வீடியோ இது. தமிழ்நாட்டை பற்றி ராகுல் காந்தி சொன்ன அந்த விஷயம் இன்னைக்கு அது பொய்யா இருக்குது. டிவிக்கே வின் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியா வீடியோ போட்டு வராங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, ஓட்டு போட்டாச்சு, அவர் வின் பண்ணியாச்சு, பதவி ஏற்றாச்சு. இப்போ என்னென்னா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க தான். தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியில் பேசிட்டு அதை நார்மல் பண்ணுறாங்க. அது எப்படின்னா இந்தியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதனால தான் நான் ஹிந்தியில் பேசினேன் அப்படின்னு. நீ தமிழ்லேயே பேசுனா, நீ தமிழில் பேசுனா பத்திரிக்கையாளர் கொண்டு போய் சேர்த்துக்குவான், விஜய் ஃபேன்ஸ் கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. அதில் ஹிந்தியில் பேசி நார்மலைஸ் பண்ணுறாங்க அதையே. அப்போ இப்போவே புரியுது ஹிந்தி திணிப்பை நார்மல் பண்ணுறாங்க. அது மட்டுமா, விஜய் சார் முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துல வச்சாங்க. ஒன்றிய அரசு தான் தமிழ் அழிக்க பார்க்குதுன்னா முதலமைச்சர் விஜய் சாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டு கொள்ளவே கூடாது, டிஎம்கே மட்டும் கடிதம் மட்டும்தான் எழுதிட்டு இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சவர் இன்னைக்கு அவரே கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு. இன்னைக்கு டிவிக்கே மூலியமா பாஜக தமிழ்நாட்டை பிடிச்சிட்டாங்க. இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த மிகப்பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு பல துண்டுகளை உடஞ்சி சிதறி கிடக்குது. அதுக்கு காரணம் பிஜேபி தான். பிஜேபி கூட கூட்டணி வச்சா அந்த கட்சி என்ன ஆகுங்கிறது பல மாநிலங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் அது நிறைவேறி இருக்கு. பிஜேபியின் உத்தரவின் பேரில் டிவிக்கே கூட ஒரு சில அதிமுக எம்எல்ஏக்கள் டிவிக்கே கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணி இன்னைக்கு ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இன்னைக்கு டிவிக்கு ஓட்டு போட்டோம், நாங்கள் எதுக்காக ஓட்டு போட்டோம்? பிஜேபி ஆர்எஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும், அதுக்காக தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சி மாற்றமா ஏமாற்றமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி உருவாக்கியிருக்கு. இப்போ ஒரு சில தினங்களாக டிவிக்கு ஆட்சி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மாற்றமா இல்லை ஏமாற்றமா? அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.